இவங்கெல்லாம் இப்போ, நாங்கள்லாம் எப்பயோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? அமைச்சர் KN நேரு அவர் தான். இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதை பற்றி KN நேரு அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. சார், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை காக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு, வாரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்க, இப்போ அது எங்கள் முதல்வர்லாம் எப்போயோ நாங்களாம் முன்னாடியே ஆரம்பித்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம், என்னம்மா இப்போ வர்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற லெவலில் பேசியிருக்கிறாரு KN நேரு அவர்கள். அவர் ஆரம்பிச்சாரு, அவர் ஏற்கனவே அப்படித்தானே ஆரம்பிச்சாரு. அதை மீறி தான் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாரு. அவர் இப்பதான் ஆரம்பிக்கிறார். நாங்கள் ஒரு 2-3 மாசமாக முதலமைச்சர் வேலை பார்த்துட்டு தாங்க. அதுக்கடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் பயங்கரமாக சேருது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. கூட்டம்லாம் ஆரவாரமாக இருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு KN நேரு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவருக்கு என்ன கொஞ்சமா, அவங்கெல்லாம் செட்டப் பண்ண இப்போ மொதல் தடவைங்கிறதுனால செட்டப் பண்ணி ஒரு கூட்டம் ரைட் காட்டியாச்சு, போக போக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கொடுதுன்னு. ஆனால் எங்களுக்கு எப்படியா, நேற்று கூட பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வருங்காலங்களில் இப்போ அங்கங்கே திருவாரூர் போக போகிறாரு, அங்கே ஒரு கூட்டம், அடுத்து ஒரு ஊருக்கு போகிறாரு 14ஆம் தேதி, அங்கே ஒரு கூட்டம். அதெல்லாம் பாருங்கள், அப்போ தெரியும் யாருக்கு கூட்டம் அதிகமாக வருதுன்னு. நாங்கள்லாம் போகிற இடத்துல செம செழிப்பாக கூட்டம் வந்துட்டுருக்கேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸோட பேசியிருக்கார் அமைச்சர் KN நேரு அவர்கள். இல்லை, அவங்க தொண்டர்கள்லாம் பிஜேபியோட சேர்ந்தது பிடிக்கல, அதனால் நன்மை பயக்கும்னு அவர் மாத்துறாரு. அதில் என்ன இப்போ நாங்கள் நன்மை செய்யாமலா இருக்கோம், அவர் அது சொல்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்த்து முதலமைச்சருக்கு ஜுரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஏங்க, அவர் நேற்று இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா? நேற்று அதை விட நம்ம தலைவருக்கு பல மடங்கு, தளபதிக்கு பல மடங்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்று, அது சும்மா இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதே கூட்டம் எங்கள் கூட்டத்தோட கம்மி தான். அப்போ நாளைக்கு முதலமைச்சர் திருவாரூர் வராரு. நாளைக்கு திருவாரூர் வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 14ஆம் தேதி இது மாயவரம் வராரு, 15ஆம் தேதி பாருங்கள் யாருக்கு கூட்டம்னு. அதுக்கடுத்துதான் எதிர்க்கட்சி தரப்புல திமுகவை நோக்கி எடுக்கப்படுற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சோம்னா இப்போ திமுக பதறுது. ஐயோ, பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அதிமுக அப்படின்னு பதறாங்க. திமுக பாஜகவோட கூட்டணி வச்சதே இல்லையா, அப்போல்லாம் நல்ல கட்சி இல்லைன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இதை செய்தியாளர்கள் அமைச்சர் KN நேரு அவர்களை நோக்கி கேட்க, அதுக்கு KN நேரு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அது நல்ல கட்சி தான், இப்போ அது கெட்ட கட்சி தான், அது எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியமாட்டது தெரிஞ்சுக்க, இப்போ புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு KN நேரு அவர்கள். பாஜகவோட 1999 திமுக கூட்டணி வச்சிச்சு, அவங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வச்சா அது தீய கட்சியான்னு ஒரு மாதிரி திமுக விமர்சனம் பண்ணுதுன்னு சொல்லி எடப்பாடி. அன்னைக்கு இருந்த கட்சி நல்ல கட்சி தான், இன்னைக்கு இருக்கிற கட்சி நல்ல கட்சி இல்லை தான். அது என்ன காரணம்னு வெளிப்படையாக உங்களுக்கே தெரியும். அது நான் சொன்னால் அப்போ பிஜேபி நல்லது சொல்லிச்சுன்னு என்கிட்ட சொல்லுவீங்க.